ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி தாக்க வரும் தீய சக்திகளிடமிருந்தும் உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய தீய மனிதர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த சாயப்பா அவசரமாக உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன். நல்ல வேலை, உனக்கு உதவி செய்ய வந்த என்னை தள்ளி விட்டுறாம நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க வந்து விட்டாயல்லவா? கேளியன் செல்லமே, நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆபத்தாக உன் வாழ்க்கையில் வரப்போகுது. அவசரப்படாத, பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றிடுறேன். இது வரைக்கும் நடந்தது என்ன இப்படி வேணா இருந்திருக்கலாம். யாரோ என்னென்னவோ செஞ்சு உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது இன்னும் உனக்கு அந்த துன்பங்களும் துயரங்களும் தொடரும் வகையில் உனக்கு ஆபத்தையும் பிரச்சனையும் இந்த மனிதர்கள் உண்டாகிக்கிட்டே இருந்தா இதை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்து தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, யார் மூலமாக உனக்கு என்ன பிரச்சனை வர இருந்ததோ அதை சரி செஞ்சு அவர்கள் வாழ்க்கையையும் தகர்த்தெறிந்து அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாவித செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை வளமிக்க வாழ்க்கையை வாழச் செய்ய போகிறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்க்குறதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் தானாக திருந்த நினைக்காத எவரையும் உன்னால் திருத்த முடியாது. உன்கிட்ட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் நல்லவங்க போல சில பழகிற மனிதர்கள் தான் உன்கிட்ட நல்லா நடிச்சுக்கிட்டே உனக்கு எதிராக கெட்டதை செஞ்சு ஆபத்தை வரவழைக்க திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சாயப்பா முன்னால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாதல்லவா? அதனால தான் உன் வாழ்க்கையை சிதைக்கவும் சீரழிக்கவும் நினச்ச மனிதர்களை தள்ளிவிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். இப்போதைக்கு அமைதியாயிரு. எந்த நல்ல பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். பொறுமையாக இருந்தாலே உன்னை நெருங்கி வரும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு அப்புறம் உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியாக வாழும்படி நான் செஞ்சிடறேன். நீ எப்போதும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிற. ஆனால் தப்பானவர்களை திருத்த முயல்வதை விட மற்றவங்களை மாற்ற முயல்வதை விட வேணும்னா ஒன்றை மாற்றிக்கோ. துஷ்டர்களை கண்டு தூர விலகின்னு சொல்லுன்ற மாதிரி அப்படிப்பட்ட துஷ்டர்களையும் துரோகிகளையும் கண்டு நீ விலகி போகிறது உனக்கு நல்லது. யாரையும் உன்னால் திருத்த முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ பெத்த பிள்ளைகளும் சரி, உன் கூட இருக்க உறவுகளும் சரி, அவங்களாம் மனசு வச்சா மட்டும்தான் அவங்க மாறவோ திருந்தவோ முடியும். நீ யாரையாவது திருத்தலாம் நினச்சினா தேவையில்லாமல் உன் மன நிம்மதிதான் உருக்குலைந்து போய் நீ வருத்தப்படக்கூடும். அதனால் நீ மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நல்ல பிள்ளையா ஒழுக்கத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே வாழும் உனக்கு இந்த சாயப்பா துணையாக வந்து விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லா விஷயங்களையும் சரியாக யோசித்து தெளிவோடு அமைதியாக வாழ்ந்துவிடு. அடுத்தவங்க பாரத்தை நீ சுமக்கணும்னு நினச்சினா அந்த பாரம் தாங்க மாட்டாமல் நீ சரிஞ்சு விழுந்துருவ. உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் குறைகளை சுட்டி காட்டி உனக்கு நிறைகளை அள்ளி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய கடமைதான். அதனால தான் நீ செய்கிற விஷயங்களில் எது தப்பு எது சரின்றதை உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறது சரிதானே? வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தடையை உடைத்தெறிந்து உன் விதியை உனக்கு ஆதரவாக நான் மாற்றி கொடுக்குறேன். உண்மையான வெற்றிகள் எப்போதும் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. இந்த சாயப்பா உனக்காக உண்மையான சிறப்பான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். நீ போகும் பாதையில் உனக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். உனக்கான ஒரு புது வழியை காட்டி உனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் சவால்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும்போது தான் நீ இன்னும் மன உறுதியை அதிகமாக்கி கொள்ளணும். நீ செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? வைராகியத்தோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு. நீ தைரியமாக இருந்தாலே
உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன். அடுத்தவங்க கவலையாக இருக்காங்க, அடுத்தவங்க சோகமாக இருக்காங்க, ஐயோ பாவம்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை உனக்குள்ள உன் தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்காத. அடுத்தவங்க பிரச்சனைக்கும் நீ போக வேண்டாம், உன்னுடைய மனவேதனைகளையும் நீ மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனையும் கஷ்டத்தையும் நீ ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாலும் சரி, அல்லது உன் மன வருத்தத்தையும் வேதனையும் அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் சரி, அது ரெண்டுமே உன் மன அமைதியை நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை உயர்வாகவும் நேர்மையாகவும் வாழ முயற்சிப்பவர்கள் யாரும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையோ விஷயங்கள்லையோ தலையிட மாட்டாங்க. உன் வாழ்க்கை பாதையில் மட்டும் நீ அமைதியாக நடந்து போய்கிட்டே இரு. உனக்கு மன அமைதியும் தெளிவும் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் எண்ணங்களில் இருந்து நீ செய்யக்கூடிய செயல் வரை அனைத்தும் என் பொறுப்பில் தானே இருக்கு. உனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து நீ செய்யும் நல்ல செயல்களிலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன்னை இயக்குகிற சக்தியாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை தவறான வழியிலையோ தப்பான விஷயத்திலேயோ ஈடுபட விட்டுட மாட்டேன். தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் யார் உனக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட நீ கவலைப்பட வேணாம். நடப்பது அனைத்தையும் என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற இந்த சாயப்பா உனக்கு அழகான வெற்றிகளை நிச்சயமாக பெற்றுத்தரேன். உனக்கு துணையாக நான் இருந்து இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே யோசித்து பயப்பட்டுக்கிட்டே இருக்காத. எப்போதோ நடத்தி காட்ட வேண்டிய விஷயத்தை இப்போது யோசித்து இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு மனசை போட்டு குழப்பி உடலையும் வருத்தி கொள்ளாதே. எதை நினச்சும் நீ அழுகவோ கவலைப்படவோ வேண்டாம். நாளைய எதிர்காலம் உன் கையில் இல்லை, இந்த சாயப்பா என் கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உன் பயத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் என் செல்லமே. அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் நான் உனக்கு தரக்கூடிய வரம். இனிமே உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோ கஷ்டமோ நோய் நொடியோ பகையோ துன்பமோ எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன். எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை நீ மறந்துடாதே. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து நீ அற்புதமாக வாழ்வதற்கும் என் முழு அருளையும் உனக்கு அருளப் போகிறேன். எப்போதுமே ஒரே இடத்துல மனசை வச்சுக்கிட்டு ஒரே விஷயத்தை மறுபடியும் போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டும் இருக்காதே. எல்லா உறவுகளும் எப்போதுமே உனக்கு ஆதரவா, உனக்கு நல்லது நினைப்பவர்களா, உனக்கு நெருங்கியவர்களா உன் கூடவே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது என் செல்லமே. புதுமையை நாடியும் புத்துணர்ச்சியோட எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ மனசில் நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு நீ எல்லாத்தையும் ரசிக்க தெரிந்து ரசிக்கக்கூடிய ஆளாக இருக்க. ஒரு நாளும் தேவையற்ற விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் மனசு பூக்களைப் போல மென்மையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ரோஜாவுக்கு பாதுகாப்பு தரும் முட்களைப் போல இந்த சாயப்பா உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன் கூடவே இருப்பேன். உன்னையும் உன் மனசையும் காப்பாற்றி உன்னை பத்திரமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் வாழ்நாட்களை நீ எங்கேயும் தொலைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நீ விருப்பப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் கடமைகளில் ஒன்று மற்றவங்களை திருத்துறது நீ நினச்சிக்கிட்டு இருக்க. யாரையும் திருத்த போய் உன் வாழ்க்கையை நீ இழந்துடக்கூடாது என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்னு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துவிடு. நீ மனசார நம்புகிற அனைத்தையும் உனக்கு மகிழ்ச்சியாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு மட்டும் நீ முயற்சி எடுத்தினா போதும். எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் மன மாயைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போகிறேன். கடந்த சில காலங்களில் உனக்கு மன வலியும் வேதனையும் கொடுத்த வடுக்களை எல்லாம் தாண்டி மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்.
முயற்சிங்கிற ஒன்றை நீ நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக உன் கவலைகளை மறந்து வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இருந்து வெற்றியை கொடுப்பேன்.